டி ராஜேந்திரன் ஒரு இளைஞர், புது இளைஞர் எடுத்திருக்காரு. அருமையாக இருக்குது படம். பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இல்லை சிவகுமாரன் வந்து வில்லனாக காமிக்கிறாங்க, படம் ஓடுமா தெரியலையே அப்படின்னு காந்தி சொன்னான். கிடையவே கிடையாது, நல்லா இருக்குது படம், நல்லா ஓடும் பாரு அப்படின்னு நான் வந்து சினிமா அறிவுள்ளவன்னு சொல்கிறேன். அன்பு நேயர்களே வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் பேசுகிறேன். ஸ்ரீ மீடியா தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களே, இது ஒரு வித்தியாசமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இளையராஜா சார் அன்னக்கிளி படம் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டு ஹிட்டு, அவ்வளோதான், எல்லா பாட்டும் ஹிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு டி நகரில் தான் அப்போ அவர் வீடு இருந்துச்சு. அவருக்கு லெட்டர் எழுதினேன், அட்ரஸை வாங்கி. நான் பத்திரிகையில் இருக்கிறதுனால, பொம்மை பத்திரிகை நிருபருங்கிறதுனால அட்ரஸ்னால் எளிதாக கிடச்சிடும். அவரோட அட்ரஸ் வாங்கி அவருக்கு பாராட்டி லெட்டர் எழுதினேன். உடனேயே அவர் எனக்கு பதிலுக்கு அனுப்பிட்டார். ரொம்ப அருமையாக, அவங்க நல்ல ரசிகர், நீங்கள் நல்லா இருக்கணுங்க. உடனே நான் வந்து திரும்ப அவருக்கு சில பாடல்களை அனுப்பி எனக்கு பாடல் வாய்ப்பு தாங்க அப்படின்னு. உடனே அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது, நல்லா எழுத்துக்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல பாடல் ஆசிரியராக உறுதியாக நீங்கள் வருவீங்க. நான் வந்து நான் அதை எங்கே வேணாலும் சொல்ல தயார், நல்லா வருவீங்க. நான் இப்போ தான் வந்து அறிமுகமாகியிருக்கேன், அதனால் ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் நல்ல தயாரிப்பாளர் மூலமாக வாங்க, நான் நிச்சயமாக உங்களுடைய பாடலை நிச்சயமாக மியூசிக்கு நான் எடுத்துக்கிறேன், உங்கள் பாடலை தேர்வு செஞ்சுக்கிறேன், நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னாரு. ஆனால் ப்ரொடியூசர் கிடைக்கல. ஒரு தடவை கூட நேராக போய் கூட பார்த்தேன். அப்புறம் தான் அவர் பிரதரே கங்கைமரன் சாரே பாடல்கள் எழுதினதுனால அப்புறம் வைரமுத்து சார் வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் அந்த முயற்சியை ரொம்ப பண்ண முடியல, அதனால் அதில் நான் செய்யாமல் விட்டுட்டேன். இல்லைன்னா எப்போவோ இளையராஜா இசையிலேயே நான் பாடியிருப்பேன். அதே மாதிரி மறக்க முடியாதது, மதுரையில் காலேஜ் ஹவுஸில் மணிமொழியன் செட்டியார்னு ஒருத்தவர், அவர் ஓனர், இப்போ இல்லை, நியூ காலேஜ் ஹவுஸ்னு ரொம்ப பிரபலமானது, டவுன் ரோட்டில் இருக்குது, இப்போவும் இருக்குது. அமரர் மணிமொழியன் சார் வந்து கல்யாணசுந்தரம் செட்டியார்னு ஓனர். எல்லோரும் சேர்ந்து என்ன வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களுக்கு வந்து சம்பந்தி. அவர் யாருக்கு, நம்ம கல்யாணசுந்தரம் செட்டியாருக்கு வந்து சம்பந்தி சீர்காழி கோவிந்தராஜன். ஸோ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கிட்ட என்னை அனுப்பி, நீங்கள் அவர்கிட்ட போய் சந்தித்து எம்எஸ் விஸ்வநாதனை பாருங்கன்னு அவர் மூலமாக எம்எஸ் விஸ்வநாதனை சந்திக்க வச்சாங்க. சந்தித்தேன், வீட்டில் போய் சந்தித்தேன். உடனே என்ன பாட்டுன்னு கேட்டார் எம்எஸ்வி. அதான் சாந்தம் ரோட்டில் இருக்கிறதுல ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார், நல்லா பேசினார், கலகலன்னு பேசினார். இந்த மாதிரி சார் சீர்காழி கோவிந்தராஜன் சார் அனுப்பினார். அப்படியே ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லி பாடுகிறாங்க. உடனே நான் பாடினேன், மல்லிகா 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 உன் மனதை தான் நெஞ்சந்தான் உள்ளந்தான், நாம ரெண்டு பேரும் ஒன்று சேரும், நல்ல நேரம்தான் காலந்தான் பொழுதுதான், நல்ல நேரம்தான் காலந்தான் பொழுதுதான் அப்படின்னு பாடினேன். உடனே அவர் நல்ல நேரம்தான் நல்ல காலம்தான் நல்ல பொழுதுதான் மூணு ஒன்று தானேங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் சொன்னேன், கிடையாது சார், நல்ல நேரம் நல்ல காலம் நல்ல பொழுதுங்கிறது வெவ்வேறு தான் சார் அப்படின்னு. அப்புறம் ஆமாம் யோசிச்சுட்டு, ஆமாம் அது உண்மை தான், அதை பல வகையில் வேறுபடுத்தலாம் அப்படின்னாரு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், கண்ணன் நீங்கள் ஒரு பாட்டை வச்சுக்கிட்டா வராதுங்க, முயற்சி பண்ணாதுங்க, பல பாடல்களை வச்சு முயற்சி பண்ணுங்கள். என்ன பாடல்கள்? தாலாட்டு பாட்டு, காதல் பாட்டு, காதல் சோகப்பாட்டு, அந்த மாதிரி வரிசையாக வீரப்பாட்டு, தாய்நாட்டு பற்றுப்பாட்டு, தாய்ப்பற்றுப்பாட்டு, அந்த மாதிரி வித்தியாசமான பாடல்களாக தலைப்பு கொடுத்து எழுதுங்கன்னாரு. அதுக்கப்புறம் தான் வரிசையாக எழுதி எல்லா பாடல்களையும் எழுதி தொகுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன். அதற்குள்ளே அவர் மறைந்து விட்டார். இல்லைன்னா நான் எப்போவோ எம்எஸ்வி இசையிலையும் வந்திருப்பேன். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நமது சித்ராலயா கோபு இப்போவும் இருக்கார். அவர் வந்து என்னுடைய நண்பர் நாகேந்திர காந்தின்னு விருதுநகரில், அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், பஸ்ஸுனா வச்சு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்னா இருந்தது.
அப்போது நாகேந்திர காந்தி வந்து என்னோட பழகமாகி அவருக்கு அந்த சினிமா எடுக்கணும்னு ஆசை. அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிடம் மேனேஜராக இருந்த ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு படம் எடுத்து பாதியிலேன்னு இருந்துச்சு. அந்த கதையை வாங்கி நான் எடுக்கிறேன்னு நான் சொன்னேன், வேணாம் சென்டிமெண்ட்டாக பாதியில் வேணாம், நான் கதை தரேன் காந்தி, அதை எடுன்னா எடுக்கலை அவர். இல்லை அடுத்த வாய்ப்பு உனக்கு தரேன், நீ உன்னோட கதையை எடுப்போம், இப்போ இது வேணான்னு சொல்லி போயிட்டோம். சரின்னு போயாச்சு. படத்தை எடுத்தாச்சு. முத்துராமன் கேஆர் விஜயா ஜோடி இது. அப்போ இவர் சித்ராலயா கோபு தான். அப்போ நான் பாடல் வாய்ப்பாவது கேட்டேன் கோபு சார்கிட்ட. எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக், அதனால் எளிதாக பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் கோபு சார் வந்து என்னமோ தெரியல, வாய்ப்பு தரல. இல்லை அடுத்த படம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேறு பாடலாசிரியர் கொடுத்துட்டாரு. பாடினா நல்லா தான் இருக்கும் அந்த படத்தில், ஆனால் படம் ஓடல், படம் சரியில்லாமல் போயிடுச்சு. இதில் என்ன ஜோக்குனா, அவர் திருவள்ளிக்கேணியில் இருப்பார். நான் போய் அவரை சந்திக்க போனேன் முதல்ல. நாகேந்திர காந்தி படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்காக போனேன். போய் சொன்னேன், ஓஎஸ் எடுக்கலாம், படம் எடுக்கலான்னு. ஆசைக்கு வயசு இல்லை, ஆசைக்கு வயசில்லைன்னு பாடுவார் எம்எஸ்வி. அந்த படம் ஒரு அருமையான ஹிட் சாங் இருக்குது, மறந்துட்டேன். அது அவர் கூடவே ப்ரொடக்ஷனுக்கு இருந்து ஹெல்ப் பண்ணேன். நாகேந்திர காந்திக்காக இருந்தேன். அந்த படம் முழுக்க நான் வந்து கூடவே இருந்தேன். ப்ரொடக்ஷன் வேலை பூரா நான் பார்த்து ஹெல்ப் பண்ணி நாகேந்திர காந்தி அந்த படம் சக்ஸஸ் ஆயிருந்தால் அடுத்த படம் நான் என்னுடைய கதை தான் இருந்திருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த நேரத்தில் வந்து ஒருதலை ராகம், அதே மாதிரி புவனா ஒரு கேள்விக்குறி, ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து நாகேந்திர காந்திகிட்ட சொன்னேன், காந்தி நம்ம படம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இட புவனா ஒரு குடிங்கிறது புவனா ஒரு கேள்விக்குறிங்கிற படம் பார்த்தேன், அவங்க போட்டு காமிச்சாங்க எல்லாரும், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னோடனே, இல்லை அது சிவகுமாரை வந்து வில்லனாக காமிக்கிறாங்க, படம் ஓடுமா தெரியலையே அப்படின்னு காந்தி சொன்னான். கிடையவே கிடையாது, நல்லா இருக்குது படம், நல்லா ஓடும் பாரு அப்படின்னு நான் வந்து சினிமா அறிவுள்ளவன் சொல்கிறேன், பிரமாதமாக ஓடும் பாருங்க. அதே மாதிரி ஒருதலை ராகம் டி ராஜேந்திரன் ஒரு இளைஞர், புது இளைஞர் எடுத்திருக்காரு, அருமையாக இருக்குது படம், பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் டி ராஜேந்திரன் அப்போ எடுக்கல, வேறு ஒரு பேர் டைரக்ஷன் பேர் தான் போட்டுருந்தாங்க. பட் அவர் தான் பாடல் எல்லாம் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் தான் அந்த படத்தோட மெயினே. அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ அந்த படம் ஒருதலை ராகம் வந்து ரொம்ப நல்ல படம். அது ரொம்ப குறைச்சி அமௌண்ட்டுக்கு வந்தது. ரெண்டையும் நம்ம நாகேந்திர காந்தி எடுத்திருந்தா கூட கையில் நிறையா பணம் வந்திருக்கும். இன்னொரு படம் எடுத்து அதில் என்னுடைய கதை வந்திருக்கும். அதுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாத போச்சு. அதாவது நான் பல முயற்சிகள் செஞ்சு அது தவறுனாலும் தளரவே மாட்டேன், கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டேன். ஜெயிச்சு காட்டுவேன். ஏன்னா வெற்றிக்கு வந்து வயது தடையல்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான், எப்படியா வாய்ப்பு கிடைச்சிடும். யாருக்காவது பிடிக்காத என்ன, இவ்வளோ பெரிய கடல் போன்ற திரையுலகத்தில் எந்த ப்ரொடியூசராக நம்ம கதை பிடிக்காமல் போயிடுமா? ஆனால் நந்தா சார், நடிகர் நந்தா, நம்ம கண்ணப்பன் சாரோட பேரன், எம்எல்ஏ, இப்போவும் நல்ல நடிகராக இருக்கார், தயாரிப்பாளராகவும் இருக்கார். அவர் நான் வந்து பேட்டி எடுத்து அட்டப்படத்தில் போனேன், தினமணி கதையில். அப்போ எனக்கு நல்ல நண்பராகிட்டார். அவரே அறிமுகப்படுத்தினது மதுரை கார்த்திக் சார் தான். இப்போது தியாகராஜன் சார் அறிமுகப்படுத்தியிருக்கார் பாருங்க, அதே கார்த்திக், நம்பிங்கிற காந்திக்கார வச்சிருக்கிறவருடைய பையன். அவர் நல்ல நண்பர், அவர் தான் அறிமுகப்படுத்தினார். நந்தா சார் மூலமாக அந்த அவர் படத்தை சக்ஸஸ் ஆச்சு. தெரியும் உங்களுக்கு, சூர்யாவோட நடிச்சிருப்பார், தனியாக ஒரு படம் நினச்சார், அதுவும் நல்லா ஓடிச்சு. நந்தா சார் வந்து எனக்கு கலைப்புலி தாண்டு சாராக அறிமுகப்படுத்தினார். அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து கதை சொன்னேன் கலைப்புலி தாண்டு சார்கிட்ட. அப்போது அவர் சொன்னார், நான் வந்து அவர் சொன்னது சிவாஷீலாங்கிற சின்ன பட்ஜெட் கதை. அது வந்து சிவாஷீலான்னு ஒரு சாதாரண நடிகர்கள் நடிக்கலாம், ஹீரோவுக்கு தகுந்த கதை ஸ்டோரி இல்லை அது. அப்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, தானு சார் வந்து இல்லை நீங்கள் பெரிய ஹீரோவுக்கு கதை கொண்டு வாங்க. அப்போ சரத்குமார்னா இருந்தார், சரத்குமார் மாதிரி விஜயகாந்த் மாதிரி பெரிய கதையாக கொண்டு வாங்கினாரு. என்னால் அப்போ ரெடி பண்ண முடியல, ஆனால் இப்போ ரெடி பண்ணிட்டேன். விடிவு காலம், எல்லா பெரிய ஹீரோவும் நடிக்கலாம், சின்ன ஹீரோவும் நடிக்கலாம், யார் வேணாலும் நடிக்கலாம். கலைப்புலி தானு சார் மனசு வச்சா அந்த படம் எடுக்கலாம். இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்டையும் கதை சொல்லியிருக்கேன், நான் அதுக்காக சொல்ல வந்தேன். நந்தா சார் அறிமுகத்தில் இப்படி பல முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன் என்னை பார்த்து எல்லாருக்கும் திரைப்படத்துறையில் ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, நிச்சயம் என்றைக்காவது வெற்றி கிடைக்கும்.
தளர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த இது திரைத்துறைன்னு மட்டும் இல்லை, எந்த துறையிலையும் முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது. ஓகே, அதனால் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.